பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் எல்லாரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த காலை வேளையில் நாம் தொடர்ச்சியாக நம் தேவன் யார் என்று வேத வசனத்திலிருந்து நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த கடந்த நாட்களில் நாம் தேவனை நாம் ஆழமாக அறிய வேண்டும். வேத வசனம் அவரை குறித்து என்னென்ன சொல்லுகிறது என்று நாம் பார்த்து அறிந்து ஜெபம் பண்ணி விசுவாசத்தில் நாம் பலன் அடைஞ்சு கொண்டிருக்கிறோம். வாங்க இந்த காலை வேளையில் என்னோட வசனத்திலேருந்து சில வார்த்தைகள் நாம் படித்து தேவன் குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது ஏசாயா 28வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதுமான திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். ஹல்லேலூயா. நம் தேவன் அசைக்கப்படாத ஒரு கல்லாக அவர் இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் பதறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் மூளை கல்லாக இருக்கிறார். நம்மளுடைய விசுவாச வாழ்க்கைக்கு அஸ்திபார கல்லாக நம் தேவன் இருக்கிறார். எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் பாருங்க. நம்முடைய விசுவாச வாழ்க்கை ஏதோ ஒரு மண்ணின் கட்டடமாக, ஏதோ ஒரு மண்ணின் அஸ்திபாரத்து மேல கட்டப்படுகல, அசைக்கப்படாத மூளை கல்லான இயேசுவின் மேல உறுதியான ஒரு விசுவாச வாழ்க்கையை நம் வாழ தேவன் நம்மளுக்கு அஸ்திபார கல்லாக தேவனை கொடுத்திருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், அவர் நம்ம அஸ்திபார கல்லு மாத்திரம் இல்ல. யோவான் 15வது அதிகாரம் 14வது வசனத்தில் இயேசு இப்படி சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நாம் கை கொள்ள ஆண்டவராக இயேசு நம்மளை பார்த்து சொல்லுகிறார், அவருக்கு நாம் சிநேகிதர்களாக, அவர் நம் சிநேகிதராக ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் நம்மளுக்கு பாருங்க. அவர் நம்மளுடைய அஸ்திபார கல்லா இருக்கிறார், அவர் நம்மளுடைய சிநேகிதரா இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல நாம் இப்படி பார்க்கிறோம், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கின்ற வார்த்தைகளை பார்க்கிறோம். அவர் நம்மளுடைய மூளை கல்லா இருக்கிறார், அஸ்திபார கல்லா இருக்கிறார், அவர் நம் நண்பராக இருக்கிறார், நம் சிநேகிதராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லைங்க, இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் சர்வ வல்ல தேவனாக இருக்கிறேன் என்று. இந்த சர்வ வல்ல தேவன் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நீ முன்பாக என்ன பண்ணுமா, நடந்து கொண்டு உத்தமமாய் நாம் வாழ வேண்டும் என்று. இந்த காலை வேளையில அதே உற்சாகம் தான் ஆண்டவர் உங்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார். நம் சிநேகிதரா இருக்கிறாருங்க, நம்மளுடைய அஸ்திபாரமா இருக்கிறார். அவருக்கு முன்பதாக நாம் உத்தமமா இருக்கிறது அவருடைய சித்தமாக இருக்கிறது. சங்கீதக்காரன் சங்கீதம் 18வது சங்கீதம் 47வது வசனத்தில் அவரை குறித்து இப்படி சொல்லுகிறார், அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். சர்வ வல்ல தேவனுடைய வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். அவர் நமக்காக பழிக்கு பழி வாங்குறவரா இருக்கிறார். நாம் யாரையும் போய் பழி வாங்க தேவையில்லைங்க. உங்களுக்கு விரோதமா இன்றைக்கு ஜனங்கள் சில தவறான காரியங்களை செய்கிறார்களா, சொல்லுகிறார்களா, நீங்க கவலைப்படாதீங்க. உங்க தேவன் யாருங்க, உங்களுக்காக பழிக்கு பழி வாங்குறவராக, ஜனங்களை கீழ்ப்படுத்துகிறவராக நம் தேவன் இருக்கிறார். நாம் யாரையும் போய் கோபமா பேச தேவையில்லை, நாம் யார்கிட்டயும் போய் சண்டைக்கு நிக்க தேவையில்லை. நம் தேவன் யாருன்னு நம்ம புரிஞ்சுக்கொண்டாவே அது நம்ம உள்ளத்துல ஒரு புது பலனை கொண்டு வரும், ஒரு புது தைரியத்தை கொண்டு வரும். நாம் நடந்து கொள்கிற விதத்தை அது மாற்றும். அவர் பழிக்கு பழி வாங்குறவர் என்று சங்கீதக்காரன் அவரை குறித்து விவரித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 51வது சங்கீதம் 14வது வசனத்துக்கு உங்க வேத புத்தகத்தில் திருப்பிக் கொள்ளுங்க. தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கி விடும். நாம் அவர் கையில எல்லாத்தையும் விடும்போது நம்ம கை ரத்தக்கரை ஆக தேவையில்லைங்க. அவர் நம்மளை ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார், நம்மளை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். நமக்கு விரோதமாக சில காரியங்களை ஜனங்கள் செய்ய தூண்டலாம், சேனைகள் எழும்பி வரலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ரட்சிக்கிற தேவனா இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. இந்த வசனங்களை நாம் பார்க்க அவரை குறித்து நாம் இன்னும் அறிய நம்ம விசுவாசம் பலன் அடையுது இல்லைங்களா? நம்ம இன்னும் தெளிவாக நம் தேவனை அறிஞ்சு கொள்கிறோம் இல்லையா? இதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. 48வது சங்கீதம் 14வது வசனத்தில் எப்படி சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம், நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அந்த தேவன் நம்மளை ரட்சிக்கிறார், நம்மளை தப்புவிக்கிறார். அவர் மரணம் பரியந்தம். பாருங்க, இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நம்ம கரத்தை பிடிச்சிருக்கிறார். நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள் அன்றைக்கு, இயேசுக்கும் உள்ளத்தை ஒப்பு கொடுத்த நாள் அன்றைக்கு ஆண்டவர் உங்க கரத்தை பிடிச்சாருங்க. மரணம் பரியந்தம்
ஆண்டவர் உங்களை நடத்துகிறவராக, வழி நடத்துகிறவராக. ஏசியா 30வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், பின்னாடி இருந்து ஒரு சத்தம், எங்க நாம் திரும்ப வேண்டும், வலது பக்கம் திரும்பணும், எதிர் பக்கம் திரும்பணுமா, ஆண்டவர் நம்மளோடு பேசி நம்மளை வழி நடத்துகிற நல்ல மெய்ப்பனாக நம் தேவன் இருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்லாத 2 நாளாகமம் 13வது அதிகாரம் 12வது வசனத்துல நம்ம இப்படி பார்க்கிறோம், நம் தேவன் நமக்கு தலையாக இருக்கிறார், யுத்த வீரனாக இருக்கிறார். யுத்தத்துல அவர் நம்மள பின்னாடி இல்ல, நம்ம முன்னாடி தேவன் போகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 33வது சங்கீதம் 20வது வசனத்துல நாம் இப்படி பார்க்கிறோம், தேவன் நமக்கு உதவியாக இருக்கிறார். அந்த வசனத்தை படிக்கிறது கேட்போம். அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகவுமானவர். அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமா இருக்கிறவர். இன்றைக்கு நீங்க எதை குறிச்சு பயப்பட தேவையில்லைங்க. உங்களுக்கு விரோதமா மந்திர சூனிய கட்டுகள் ஜனங்க எழுப்பி விடலாம், சில ஆயுதங்களை எழுப்பலாம், சில வார்த்தைகளை பேசலாம். ஆண்டவர் நமக்கு கேடகமா இருக்கிறார். அவரே எனக்கு கேடமா இருக்கிறார். கொஞ்சம் அந்த வார்த்தையை நீங்க யோசிச்சு பாருங்க. இல்லைங்களா? மனுஷனுடைய கேடகங்கள் ஒடிஞ்சு போயிடும். மனுஷனை நம்ம நம்பிக்கை வச்சா அவங்க நம்மளை காப்பாத்துவாங்க, இவங்க நம்மளை காப்பாத்துவாங்க, இன்சூரன்ஸ் நம்மளை காப்பாத்தும், பல நம்பிக்கைகள் நம்மளுக்கு இருக்கலாங்க, அதெல்லாம் நம்மளை கைவிட்டுடுவாங்க. ஆனா ஆண்டவரே நமக்கு கேடகமா இருக்கும் போது எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும் நீங்க பயப்பட தேவையில்லை. இன்றைக்கு வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். அவரே நமக்கு கேடகமா இருக்கிற நம் தேவனாக அவர் இருக்கிறார். 32 சங்கீதம் 7 வசனத்துல சொல்லுகிறார், அவர் நமது மறைவிடமாக இருக்கிறார். He is our hiding place. ஆபத்து காலத்துல அவர் நம்மளை மறைத்துக் கொள்ளுகிறவராக, நம்மளை பத்திரத்துல வைக்கிற தேவனா இருக்கிறார். எபிரேயர் 4வது அதிகாரம் 14வது வசனத்துல நாம் இப்படி பார்க்கிறோம், வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால், ஹல்லேலூயா, அவர் இதெல்லாம் நம்ம பார்த்த வசனங்கள்லாம் நம் தேவன் நமக்காக இருக்கிறவருங்க. நம் தேவன் இப்படியெல்லாம் நம்மளை நடத்துறாருங்க. இப்படியெல்லாம் அவர் நமக்காக பரிந்து பேசுகிறாங்க, நம்மளை காப்பாற்றுவராக. அது மாத்திரம் இல்லை, மகா பிரதான ஆசாரியர் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டு பிதா இடத்துல நமக்காக ஒரு நாளும் தேவன் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், நமக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். மகா பரிசுத்த ஆசாரியனாக, பிரதான ஆசாரியனாக நம் தேவன் நமக்காக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்ட நீங்க சந்தோஷமாக தேவனை ஆராதிங்க. இது கேட்க கேட்க நமக்குள்ள ஒரு தைரியம், ஒரு கான்ஃபிடன்ஸ். திஸ் இஸ் அவர் காட். நாம் ஜெபிப்போம். பிதாவே, உமக்கு நாங்க நன்றி சொல்கிறோம். உங்க வார்த்தையை நாங்க தியானிக்க தியானிக்க எங்க விசுவாசம் பெருகி கொண்டிருக்கப்பா. எங்களுக்காக நீர் இருக்கிறீர், எங்களை பலப்படுத்துகிறவர், காப்பாற்றுகிறவர், வழி நடத்துகிறவர், கடைசி மரணம் பரியந்தோன்ற ஆண்டவரே எங்களை நீர் கைவிடாமல் நடத்துகிற எங்க நல்ல ஆயனா இருக்கிறீர் ஐயா. இன்றைக்கு நாங்க கேட்ட வார்த்தையை நாங்க இன்னைக்கெல்லாம் தியானம் பண்ணி உம்மை துதித்து துதித்து கொண்டாட இப்படி எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர் ஐயா. இப்படி எங்களுக்காக நீர் செயல்பட்டு வருகிறீரே, இப்படியெல்லாம் எங்களை நீர் நேசிக்கிறீரே, இப்படி நாங்க ஜீவிக்க உமக்கு நாங்க நன்றி சொல்லி உம்மை துதித்து வாழ எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த சாக்கியத்துக்காக நாங்க நன்றி சொல்கிறோம். உமக்கே துதிக்கான மகிமை உண்டாகட்டும். இந்த நாளெல்லாம் உங்களோட பிள்ளைகளப்பா பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலும் வல்லமையாலும் நீங்க நடத்தி வழி நடத்தி ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.